Hey guys, welcome to our channel. என்னோட நேம் சரண்யா. நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். கம்மிங் 2026ல வர குரூப் ஒன் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அகெயின் ஒரு ஃப்ரெஷராக தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணேன், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேனோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். சிலபஸ் வைஸ் படிக்கிறதா இல்லை டெக்ஸ்ட் புக் வைஸ் படிக்கிறதா அப்படின்ற மாதிரி எனக்கும் அந்த டவுட் இருந்தது. நான் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதில் எது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் புக் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேர் டு ஸ்டடி நோட் பண்ணியிருப்பீங்க. சிலபஸ் வைஸ் என்னென்ன டாபிக் கீழே எந்தெந்த லெசன்லாம் வருதுன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நோட் பண்ணியிருப்பேன். என்ன புக்? 7th ஸ்டாண்டர்ட் புக். இதில் சிலபஸ் கீழே என்னென்ன லெசன் வரும் அப்படின்றத நான் இங்கே நோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த புக்லையும் நோட் பண்ணி, எல்லா புக்லையுமே இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இல்லையா, இந்த மாதிரி நான் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் புக் வைஸ் படிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. இதுவே நீங்கள் சிலபஸ் வைஸ் போகிறீங்க அப்படின்னா, இப்போ சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ சிலபஸ் இப்போ நம்ம பாலிட்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, பாலிட்டியில் இப்போ இந்திய அரசியலமைப்புங்கிறத ஃபஸ்ட் டாபிக்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு கீழே புக்கில் என்னென்ன லெசன்லாம் வருது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்போம்ல, அதையெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அடுத்த ஒரு டாபிக் நம்ம போகலாம். இந்த மாதிரி நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். இதுவே நீங்கள் புக் வைஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது. பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது சிலபஸ் வைஸ் போகிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அது மாதிரி படிங்க. இல்லை நான் புக் வைஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட கம்ஃபர்டபுள் எதுவோ அப்படி தான் நீங்கள் படிக்கணும். அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங். நோட்ஸ் மேக்கிங்கில் எல்லோரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எப்படி நோட்ஸ் எடுக்கணுன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தெரியாது. நம்ம ஸ்கூல் காலேஜ்லலாம் ரன்னிங் நோட்ஸ் எடுத்திருப்போம். அவங்க சொல்ல சொல்ல அப்படியே அதை நோட் பண்ணியிருப்போம். பட் நம்ம ஒரு லெசன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம நோட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு தெரியாது. நானுமே நிறைய யூடியூப் சேனல் இதெல்லாம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களோட நோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் இது என்னோடய ஹிஸ்ட்ரி நோட். நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தது எவ்வளோ மோசமாக எடுத்திருப்பேன் அப்படின்னா, ஃபுல் புக்கையும் அப்படியே காப்பி பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஹிஸ்ட்ரியோட நோட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் எடுத்தது இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். அதில் ஃபஸ்ட் டாபிக் சிந்துவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபுல் புக்கை நான் நோட் பண்ணியிருப்பேன். எது எனக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். எதை ஒமிட் பண்ணுறதுன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல் புக்கை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணியிருப்பேன். அழகாக ஒன்று விடாமல் காப்பி பண்ணியிருப்பேன். பாயிண்ட்டாக போட்டு அழகழகாக காப்பி பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ்லாம் விட்டு அழகாக காப்பி பண்ணியிருக்கேன்னா அடுத்து குப்தாஸ். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். எதை பார்த்தாலுமே எது எது எடுக்கணும், நோட்ஸில் கொண்டு வரணும், எது கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு ஐடியா அப்போது நமக்கு இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் நோட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படி அதுக்கடுத்து ஒரு நோட்ஸ் எடுத்திருக்கேன். அது பாலிட்டியோட நோட்ஸ். சாரி,
பாலிட்டி நோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அட்டவணை, டேபிள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் நோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் பகுதிகள், பிளாட்ஸ் இதை நோட் பண்ணியிருக்கேன். தென் ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே நோட் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு. எல்லாமே ஆர்டிகல்ஸ் தான். ஃபஸ்ட்டு இது மூணையுமே வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டாபிக் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு, அதுக்கு கீழே ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன லெசன் வருமோ அதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் சமத்துவம் பெறுதல் அந்த லெசன் நோட் பண்ணியிருக்கேன். தென் டேர்ம் 2ல் இந்திய அரசமைப்பு சட்டம், அடுத்து 7th ஸ்டாண்டர்டில் சமத்துவம், தென் 8th ஸ்டாண்டர்டில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இதுலேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் புக்கை பார்த்து படிச்சுட்டு அது அப்படியே ஷார்ட் பண்ணி நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படின்னா இப்போது நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அந்த லெசன் அவ்வளோவா நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக புரிஞ்சுப்போம் அப்படின்னா கிடையாது. அதை ஒரு 3 டைம் படிக்கும்போது தான் இதான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற ஒரு ஐடியாவே வரும். எனக்கு அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ நான் வந்து ஒரு லெசன் ஃபுல்லாக படிச்சுட்டு புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த லெசனில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு நோட்ஸாக எடுக்கலாம். அப்படி எடுத்தால் தான் அது மெமரியிலையும் இருக்கும், நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதோட நான் என்ன பண்ணிட்டேன், இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நானுமே ஒரு ஃப்ரெஷர் தான். ஸோ எனக்கும் ஸ்கூல் புக் தாண்டி வேறு அவுட் சோர்ஸ்லாம் என்ன படிக்கணும்னு நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்கூல் புக்கை மட்டும் ஃபஸ்ட் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரிப்ரேஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஒன் டேயில் ஸ்ப்ளிட் பண்ணி படிப்பாங்க. ஒரு 3 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் அந்த மாதிரி. பட் எனக்கு வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சப்ஜெக்ட் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் எந்த இன்ஸ்டியூட்டும் போகல, வீட்டிலேருந்து ஓனாக தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குது, நீங்களும் இந்த ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடியாஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.